11 மணி, காவல்துறையினர் போயிட்டு அவங்களை மீட்டது 4 மணி. அந்த இடைப்பட்ட நேரம் போலீஸ் போகல. ப்ராப்ளம் என்னன்னா 11:30க்கு தேட ஆரம்பித்த காவல்துறை 4 மணிக்கு தான் அந்த மாணவியை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு 5 மணி நேரம் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து மாணவியை கண்டுபிடிக்க. அதான் நடுவுல வந்து ஒரு பெரிய செவர் இருக்குங்க. அறிவாளி கட்சியெல்லாம் பார்த்து போலீஸாரே பயந்துட்டாங்க. அதனாலதான் போலீஸே அந்த தேடுதல். ஒரு ஹெல்த் கண்டிஷன் நார்மலா இருக்கு, கிரிட்டிக்கல் எதுவும் இல்லை. தே ஆர் அண்டர் கண்டினியூஸ் மானிட்டரிங். சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் இஸ் பீயிங் கிவன். அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம். சம்பவம் நடந்தது 11 மணி, காவல்துறையினர் போயிட்டு அவங்களை மீட்டது 4 மணி. அந்த இடைப்பட்ட நேரம் போலீஸ் போகல. ப்ராப்ளம் என்னன்னா இந்த சம்பவம் நடந்தது 10:40க்கு. அவங்க அந்த கம்ப்ளைண்ட் வந்து நமக்கு வந்து 11:20க்கு கால் பண்ணுறாங்க. 100 கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போனது 11:35. நம்ம கண்ட்ரோல் ரூம் லாக் படி கண்ட்ரோல் சென்னைக்கு கால் போகும். சென்னை கால் போயிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம போன நேரம் 11:35. இமிடியேட்டாக நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஏஆர் போலீஸு, டிசிஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ், எஸ்ஐஸ் எல்லாமே கோம்பிங் பண்ணியிருக்கோம். பட் அவங்க ஒரு சின்னதாக ஒரு செவர் மாதிரி இருந்திருக்கு. அதை தாண்டி போய் அந்த சைடில் இருந்ததுனால அது நம்மளோட விசிபிலிட்டிக்கு வரலை. ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக இருட்டு. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஐடியும், அடுத்து இந்த சைடில் பிஎஸ்ஜியோட ஆர்ட்ஸ் காலேஜோட பேக்கு, அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பேக்கு, எல்லா இடத்துலையுமே நம்ம போய் தரோவாக கோம்பிங் பண்ணியிருக்கோம். பட் இஷ்யூ என்னென்னா அது ஒரு ரொம்ப வந்து மறைவான ஒரு இருட்டான இடம். ஸோ அதுலேருந்து இவங்க இந்த பொண்ணு இந்த விக்டிம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக அந்த இடத்துல போலீஸ் இருந்ததுனால தான் இமீடியட்டாக ரெஸ்க்யூ பண்ணி நம்ம வந்து கேஎம்சிஹெச்க்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நவ் ஷீ இஸ் அண்டர் ட்ரீட்மெண்ட் அட். அரை நிர்வாணமாகவும் ஆடை இல்லாமல் சொன்னாங்க சார் பொதுமக்கள். அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குங்க. அது என்னங்க, we are checking with the revenue authorities. அது சில தனியாரோடதுன்னு சொல்றாங்க. பட் அதில் ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் நடந்துட்டு இருக்கறனால அது கிளியரா வந்து டே மார்க்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் நம்ம டீடைல்ஸ் கேட்கலாம். இல்ல பை வாக் தான் அவங்க பல இடங்களுக்கு போறாங்க. அப்டக்ஷன் வந்து த்ரூ வாக் தான். ஒரு ஹெல்த் கண்டிஷன் நார்மலா இருக்கு, கிரிட்டிக்கல் எதுவும் இல்லை. தே ஆர் அண்டர் கண்டினியூஸ் மானிட்டரிங். சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் இஸ் பீயிங் கிவன். அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு 2 years பேக் வந்து நமக்கு காவல் உதவி ஆப்னுங்கிறத ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது நம்ம எல்லா அவேர்னஸ் மீட்டிங்லையும் நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன இருக்குன்னா, இப்போது இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சமயத்தில் நமக்கு ஃபோனை எடுத்து கூட நம்மளால் டயல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்படின்னா அந்த நம்ம மொபைலில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அதை 3 times ஷேக் பண்ணாலே போதும். அது எஸ்ஓஎஸ் கால் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு டேரெக்டாக இங்கே வந்துடும். ஸோ இமிடியேட்டாக எஸ்ஓஎஸ் கால் வந்ததுன்னா நம்ம வந்து அங்கே ஏதோ ஒரு சிக்கலான ஒரு தீவிரமான விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதனால இமிடியேட்டாக நம்மளால அங்கே அனுப்ப முடியும். நீங்கள் 100 கூட கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த மொபைலை வந்து காவல் உதவி ஆப்பை வந்து நீங்கள் 3 தடவை ஷேக் பண்ணாலே போதும். ஷேக் பண்ணாலே அந்த இது வந்துடும். அப்படி ஷேக் பண்ண முடியாட்டாலும் அந்த ஆப் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அதை ஓப்பன் பண்ண உடனே ஒரு எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும். கால் இமீடியட்டாக நம்ம கண்ட்ரோலுக்கு இங்கே வந்துடும். உடனே வந்து எஸ்ஓஎஸ்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே வேற, இமீடியட்டா வந்து போலீஸ் ரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இது தொடர்பா பல்வேறு வதந்திகள், நிறைய நெரேட்டிவ்ஸ் இருக்கு. தவறான தகவல் பரப்புறது, அவங்களுக்கான நெரேட்டிவ் செட் பண்ற மாதிரி ஆட்களுக்கு என்ன மாதிரி எச்சரிக்கை? என்னது தவறான தகவல் இது குறித்து சமூக வலைதளத்துல போடுறது, அவங்க ஒரு பர்செப்ஷன் சொல்லி நெரேட்டிவ் செட் பண்ற மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறாங்க. அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு போனது தப்புங்கிற மாதிரி எல்லாம் நெரேட்டிவ் செட் பண்றாங்க. We request people from desisting. அவங்களோட வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணாம இண்டிவிஜுவல்ஸோட ப்ரைவசியை வந்து we have to respect. ஸோ இவங்க செஞ்சது ரைட்டா தப்பாங்கிற வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ் யாரும் பாஸ் பண்ண வேண்டாம். திஸ் இஸ் தேர் ஃப்ரீடம், தேர் திங்.
சம்பந்தப்பட்ட கல்லூரியில இது சம்பந்தமா விசாரணை எதுவும் பண்றோமா சார்? அந்த முதல்வர்கிட்ட ஏதாச்சும் பேசியிருக்கிறோமா? எல்லார்ட்டையும் இப்போ இன்னைக்கு 2 நாளா வந்து we are into fixing the accused has been secured. அவங்க செக்யூர் பண்ணியாச்சு. Now we will go for all other sort of investigation. இப்போ விக்டிமை வந்து எத்தனை மணிக்கு நம்ம பார்த்தோம் சார்? ஏன்னா அவங்க மறைஞ்சு இருந்தாங்க. நீங்க வந்து around 4 o'clock பார்த்தோம். எப்படி பழகினாங்க, எவ்வளவு நாள் பழகிருந்தாங்க? அதெல்லாம் நாட் நெசசரி ஃபார் திஸ் திங். அதெல்லாம் அவங்களோட இண்டிவிஜுவல் திங். அதை we can't say in public. கைது செய்யப்பட்ட மூவர் ஏதோ கட்சி அமைப்பிட்டாங்க. எந்த கட்சியிலும் இல்லை இப்போதைக்கு. 11:30க்கு தேட ஆரம்பிச்ச காவல்துறை 4 மணிக்கு தான் அந்த மாணவியை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு 5 மணி நேரம் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து மாணவியை கண்டுபிடிக்க. அதாவது நடுவுல வந்து ஒரு பெரிய செவர் இருக்குங்க. செவருக்கு தாண்டி தான் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த செவருக்குள்ளேயும் போய் தேடி இருக்கோம். ஆனா பட் அந்த இடத்துலயும் வந்து பிச் டார்க்னஸ், ஒரு கும் இருட்டா இருக்கு அந்த இடமும். ஸோ தேடி வர்றதுக்கு அது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஏன்னா வந்து நம்ம 3 ப்ரிமிசஸ் தேடணும். ஒன்று வந்து சிஐடிக்கு பேக்கில் தேடணும், ஜிபிடிக்கு பேக்கில் தேடணும், தென் நம்மளோட பிஹெச்டியோட பேக்கில் தேடணும். அது இல்லாத ரயில்வே ட்ராக் வரைக்கும் போகணும். ஏன்னா வந்து நீங்கள் நீங்கள் எல்லாமே லோக்கல் தான், அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நைட்டில் வந்து வெளிச்சம் இல்லாத டயத்தில் நம்ம சர்ச் லைட்டை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100 போலீஸ் வந்து அந்த இடத்துல கோமிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கார்னரில் ஒரு ரொம்ப வந்து இருட்டான ஒரு பகுதியாக இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அறிவால் கட்சியெல்லாம் பார்த்து போலீஸாரே பயந்துட்டாங்க. அதனாலதான் போலீஸே அந்த தேடுதல் தவறான இன்ஃபர்மேஷன். கைது செய்யப்பட்டவங்க என்னங்க? கைது செய்யப்பட்ட விக்டிமோட ஃபோன் பறிமுதல் செஞ்சுருக்கோம், விக்டிமோட ரிங் பறிமுதல் செஞ்சுருக்கோம், தென் அந்த திருட்டு போன வெஹிக்கிள் ரிலேட்டட் திங்ஸும் பறிமுதல். அன்கான்சியஸ் ஸ்டேஜில் இல்லை, அவங்கள தான் வெளியே வந்தாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.